இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட பிறகு, சிறைவாசத்துக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் மறுக்க முடியாது. அதே சமயம் ஆட்சியில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. தமிழகத்தில் அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை சட்டசபையில் இருக்கிறது. எனவே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆட்சியில் எந்த மாற்றமும் இல்லை, அதே போல அரசியலிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, இதை காங்கிரஸ் கட்சியால் தான் நிரப்ப முடியும் என்று சொல்கிறார். பாஜகவுடைய மாநில தலைவராக கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இது வெற்றியிடம் அல்ல, பாஜகவுக்கான வெற்றியிடம் என்று சொல்கிறார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இதை திமுக நிறைப்படலாம் என்று கனவு காண வேண்டாம், திமுகவுக்கு அந்த வாய்ப்பில்லை, அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, பாமக தான் இதை நிரப்பும் என்று சொல்கிறார். இப்படி அனைத்து கட்சிகளும் இந்த வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நாங்கள் தான் நிரப்ப முடியும் என்று சொல்ல, உண்மையிலேயே தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய கைதுக்கு பிறகு தமிழக அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த வெற்றிடத்தை எந்த கட்சியால் நிரப்ப முடியும்? இதை பற்றிதான் இந்த ஆயுத நிகழ்ச்சி விவாதிப்பிருக்கும். அதற்கு முன்னால் இது பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திமுகவில் இருந்து வெளியேறிய எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்தார். அந்த கட்சி 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தது. அன்று முதல் இன்று வரை திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளே தமிழகத்தின் அசைக்க முடியாத அரசியல் கட்சிகளாக பலம் வருகின்றன. மதிமுக, பாமக, தேமுதிக என்று இடையில் உதயமான கட்சிகள் இந்த 2 பிரம்மாண்ட கட்சிகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் சிதறி வருகின்றன. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை காமராஜருக்கு பிறகு காங்கிரசால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. திராவிட கட்சிகளின் தொடர் பரப்புரைகளால் சில வருடங்கள் வரை பாரதிய ஜனதா தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிக் கொள்ளும் அளவில் சாதிக்க முடியவில்லை. இந்த நிலையில் 2G விவகாரமும் சொத்து குவிப்பு வழக்கும் மக்கள் மத்தியில் திமுக, அதிமுக மீதான நம்பிக்கையை சிதைக்க தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 2 கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போட்டா போட்டி போட்டுக்கொண்டு களமிறங்கி உள்ளன தேசிய மற்றும் மாநில கட்சிகள். ஜெயலலிதா சிறையில் இருப்பதும் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி நிலையும் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வெற்றிடத்தை பாஜக நிரப்பும் என்று அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். பாமக தான் வெற்றிடத்தை நிரப்பும் என்று ராமதாசும், காங்கிரசால் மட்டுமே வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்று ப சிதம்பரமும் போட்டி போட்டு அறிவித்து வருகின்றனர். இவர்கள் தவிர தேமுதிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் வெற்றிட கருத்தை ஏற்கும் மனநிலையிலேயே உள்ளன. இந்த காலகட்டத்தில் தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வேலைகளை முழுவீச்சில் தொடங்கிவிட்டன. ஆனால் தமிழகத்தில் 2 கட்சிகளும் இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்து மீண்டும் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளன. அந்த வல்லமை திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்குமே உள்ளது என்பதுதான் யதார்த்தம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தமிழக அரசியலில் உண்மையில் வெற்றிடம் உருவாக்கி உள்ளதா? அப்படி இருந்தால் அந்த வெற்றிடம் யாருக்கு சாதகமாக இருக்கும்? வெற்றிடம் இருக்கிறதா? இருந்தால் அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய கட்சி எது? இதுதான் இன்று ஆயுதத்துடைய தலைப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை சேர்ந்த திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல சென்னை பல்கலைக்கழகத்துடைய அரசியல் துறை தலைவர் திரு ராமு மணிவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல ஒரு அரசியல் பார்வையாளராகவும் துறை தலைவர், அரசியல் துறை தலைவராகவும் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராகவும் திரு ராமு மணிவன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுடைய கைதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆட்சியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஆனால் அரசியலில் கட்சி தலைவர்கள், பெரும்பான்மை கட்சிகள் சொல்வது போல ஒரு அரசியலில், தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதா? தமிழக அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த இந்த கைது அதன் சார்ந்துதான் வெற்றிடம் ஏற்பட்டதாக ஒரு பிரமையை ஏற்படுத்துகின்றார்கள். தமிழக அரசியல் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வெற்றிடமும் பிறகு அரசியல் மாற்றத்திற்கான நிறைய அறிகுறிகளும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது அதற்கான மாற்றம் என்பது உலகிலேயே நிரந்தரமானது ஒன்றே ஒன்று மாற்றம்தான். அந்த மாற்றத்தின் சூழலில் தமிழக அரசில் 10 ஆண்டுகளாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டுகளுக்கு முன் நடந்தேறிய ஒரு அரசியல் 2009, குறிப்பாக 2009 ஒரு காலகட்டத்தை எடுத்துக் கொள்ளும் பொழுது மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்தது. 2009க்கு பிறகு
2014 என்ற ஒரு அடிப்படை குறியாக நாம் எடுத்துக்கொண்டால், இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் எடுத்துக்கொண்டால் மற்றொரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசில் சந்திக்க உள்ளோம். 2009லயும் 2014லயும் நீங்க வந்து ஆட்சி லோக்சபா தேர்தல் நடந்தது சொல்றீங்களா? 2009 ஆட்சி திரும்ப அரசியல் ரீதியாக 2009 என்று சொல்லும் பொழுது குறிப்பாக ஈழப் போராட்டம், ஈழ மக்களின் அந்த ஒரு இனப்படுகொலை நடந்தேறிய சமயத்தில் திமுக கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அவர்களினுடைய ஒரு கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அந்த பின்னடைவில் இருந்து திமுக மீளவே இல்லை. இன்றைக்கு மீண்டு வருவதற்கான சாட்சியங்களும் கூறுகளும் சொல்லும் பொழுது இன்று அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அரசியல் ரீதியாக, தலைமை பண்பு ரீதியாக என்று சொல்லவில்லை, அரசியல் ரீதியாக நான் சொல்லுகின்றேன். இந்த வெற்றிடங்கள் என்பது ஒரு அசாதாரண சூழலில் நடக்கக்கூடிய சூழல் தான். ஆனால் தேசிய அளவிலான கட்சிகள் என்று பார்க்கும் பொழுது இந்த வெற்றிடத்தை காங்கிரஸ் நிரப்பும் என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. மற்ற பாரதிய ஜனதா கட்சியை விட அது நிரப்புமா என்பதற்கான நிறைய விவாதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லும் பொழுது இவர்கள் அதிமுகவின் நிழலில் ஓடிக்கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அதிமுகவை விரட்டுகின்றார்கள். அது எவ்வளவு தூரம் சாத்தியம், அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இதையும் தாண்டி சொல்ல வேண்டுமென்றால் மக்கள் சார்ந்த, இளைஞர்கள் சார்ந்த ஒரு சக்தி, ஒரு முழுமையான சக்தி உருவெடுக்குமானால் நிச்சயமாக தமிழக அரசியலில் மாற்றம் உருவாகும். அதிமுக திமுக மாற்றம் இருக்க முடியுமா அப்படிங்கறத தாண்டி பாஜக காங்கிரஸும் தாண்டி தேமுதிக, மதிமுக, பாமக என்று பல்வேறு கட்சிகளும் கூட இருக்கின்றன என்பதை நான் மறந்து வருவதற்குள்ளே நான் வானதி சீனிவாசன் கேட்க விரும்புறேன். பாஜக அந்த வெற்றிடத்தை ஏற்பட்டால் ஒரு நிரப்புமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, அது வந்து விவாதத்துக்குரிய விஷயம் சொல்றாரு. உங்களுடைய தலைவர் வந்து சொல்லும் போது இது வெற்றிடம் இல்ல, பாஜகவுக்கான ஒரு வெற்றி இடம் என்று சொல்கிறார். தமிழகத்துல ஒரு பாஜக எப்படி நிரப்ப முடியுமாங்கிறத பத்தி நம்ம பின்னாடி விவாதிப்போம். ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க முதல்ல எப்படி வர்றீங்க? அது வெற்றிடம் அப்படின்னு அது பார்க்க முடியாது. உங்களுடைய தலைவருடைய கருத்துல நீங்க முரண்படுறீங்க. நீங்க வந்து அவங்க வந்து வெற்றிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதை பயன்படுத்தல. இது வெற்றிடம் மட்டுமல்ல, பாஜகவுக்கான வெற்றி இடம் இல்ல மட்டுமல்ல சொல்லல. அவங்க வந்து இது வெற்றி இடமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால இது வந்து கன்க்ளூசிவா இது வெற்றிடம் அப்படிங்கறத அவங்க சொல்லல. ஒரு அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கிறது. அந்த மாற்றம் வந்து இது நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி அப்படிங்கறத இவர் சார் சொன்ன மாதிரி இது கொஞ்ச நாளாகவே, கொஞ்சம் வருஷங்களாகவே அந்த பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 2009 சட்டசபை தேர்தல் ஆகட்டும், 2014 ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு சக்தி வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்தா கூட அந்த சக்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறுவதற்கான ஒரு காலம் வந்து கணியவில்லை. அதனாலதான் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது எடுத்த உடனேயே அவ்வளவு அதிகமான ஒரு வாக்குகளை வந்து அவரால் 8% வாக்குகளுக்கு மேலாக அவரால் பெற முடிந்தது. அதற்கு பின்னால கூட நீங்க போன முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலோட அந்த ஓட்டு சதவீதத்தை கூட நீங்க விட்டுருங்க. அதற்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்ல. அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளும் தனித்து நின்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 600 இடங்களை பெற்றிருந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான உள்ளாட்சி அமைப்புகளை பிரதிநிதிகளை உருவாக்க முடிஞ்சது. 2 முனிசிபல் சேர்மன் வந்து உருவாக்க முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 யூனியன் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட், இந்த மாதிரி அதிகப்படியான உள்ளாட்சி தேர்தல்ல ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக நின்ற போது 3வது இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தது. அது மட்டுமல்ல, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அசைக்க முடியாத சக்தி என்று கருதி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் 40 இடத்துல 3 இடத்துல வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து வெற்றி பெற முடிந்தது. நிறைய இடங்கள்ல 2வது இடம் வாக்கு அப்படின்னு பாத்துட்டா கூட 3 இடங்கள்ல வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஒரு இடம் இருக்கிறது. 37 இடங்கள்ல வெற்றி பெற்ற ஒரு கட்சி வந்து வெற்றிடம் ஆயிடுச்சு. இல்ல, நான் அதுதான் சொல்றேன். இன்று நீங்க வந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த கட்சியில் எல்லாமாக இருப்பவர். இன்னைக்கு வந்து அவருக்கு அங்க வந்து நீங்க போன பாராளுமன்ற தேர்தலில் 37 இடம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த அம்மாவோட தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியை நடத்துகின்ற விதம் இல்லது அரசாங்கம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இன்று அவர்கள் இல்லாத போது இந்த ஆட்சி என்பது எப்படி நடக்க போகிறது? ஒவ்வொரு உத்தரவிற்கும் எல்லாமே அம்மாதான் அங்கு முடிவு செய்ய வேண்டும் இருந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இன்று அரசாங்கத்தை அவர்கள் எப்படி நடத்த போகிறார்கள்?
இனி மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் எப்படி அவர்கள் நிறைவேற்றப் போகிறார்கள்? பல கேள்விகள் எழுந்திருக்கு. 2001 இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதும் உங்களுடைய நெடுநாள் கூட்டணி கட்சியாக இருந்த சிவசேனா அப்படித்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு சுபவீர பாண்டியன் கேட்க விரும்புறேன். நீங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நினைப்பீர்கள் நான் நம்புறேன். உங்களுடைய மரியாதைக்குரிய தலைவராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் இதை ரொம்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தாட்ட ரொம்ப ஆணித்தரமா நம்புறார். அந்த அம்மா திரும்ப கனவு கூட காண முடியாது, ஆட்சிக்கு வரக்கூடியது கனவு கூட காண முடியாது, அண்ணா மீது ஆணையிட்டு சொல்லி அவங்களை வரவே முடியாது. அப்ப அந்த இடத்தை முழுமையாக நம்ம எப்படி தக்க வைப்போம் சொல்லி மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தெல்லாம் கூட்டி பேசினார். அவ்வளவு பெரிய செட்பேக் அதிமுகவுக்கு ஏற்பட்டுச்சுன்னு திமுக உண்மையிலேயே நம்புதான்? அதாவது முதல்ல தமிழக அரசியல்ல ஒரு பெரிய வெற்றிடம் எல்லாம் ஏற்பட்டிருக்குதான் நான் நினைக்கல. அது அவங்க கட்சியில ஏற்பட்டிருக்க வெற்றிடம். அவங்க கட்சியில ஒரே ஒரு இடம் தான் இருந்தது, அது வெற்றிடம் ஆயிடுச்சு. அதாவது பல தலைவர்கள் இருந்தால் அந்த வெற்றிடத்தை இன்னொருத்தர் நிரப்பலாம். அவங்க சென்னையில இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமே தவிர வெற்றிடம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியுமா? அவர்களை பொறுத்தளவு அந்த வெற்றிடம் என்பது மிக விரைவில் தெளிவாக தெரியும். இன்னைக்கு அவர்கள் நம்பிக்கை எல்லாம் திரும்ப திரும்ப 2001 அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் ஏன்னா அந்த வழக்குக்கும் இதற்கும் இருக்கிற பெரிய வேறுபாட்டை அவ்வளவு எளிதாக மக்கள் அறியாமல் இருக்கலாம். அவர்கள்லாம் படித்தவர்கள், கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர்கள் எப்படி அறியாமல் இருக்க முடியும்? அது மரபு மீறல், ஆன்டி எத்திக்ஸ். இது கிரிமினல் அஃபென்ஸ். இதற்கும் அதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. நான் அதாவது என் விருப்பத்தை சொல்லல. ஆக அது அவர்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம். அதை அவர்கள் எப்படி சரி செய்வது என்று அவர்கள் யோசிக்க வேண்டும். என்று கேட்டா ஒரு செய்தியை சொல்றேன். பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொண்டார் ஜனநாயக முறையில். நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு அந்த பெரும்பான்மை இருக்கு, ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கலையே, என்ன அவரே ஏத்துக்கல. எனவே மிக சரியாக ஒரு ஜனநாயக மரபுகளை ஏற்க மறுத்தால் அது அவர்கள் கட்சியில் ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். அதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். இது நாட்டுக்கோ மக்களுக்கோ அரசியலுக்கோ ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம் இல்லை. இதே போன்ற ஒரு நிலைமை பத்தி நீங்க சொன்னீங்க திரு பன்னீர்செல்வம் பற்றி. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக நீங்க சொன்னது போல அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னமும் கூட ஜெயலலிதாவுடைய ஆளுகையில் அவருடைய பார்வையில் தான் என்னுடைய ஆட்சி நடக்கும் அப்படின்னு அவர் நினைப்பார். அவரு இந்த மாதிரியான ஒரு யாரு அடுத்து அப்படிங்கிற எண்ணம் திமுக உட்பட பல கட்சிகள் இருந்துகிட்டே தானே இருக்குது. அதை எந்த ஒரு குழப்பம் இல்லாம மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. மிக தெளிவாக பெரியார் காலத்திலேயே அண்ணாவை அவர் அடையாளம் காட்டினார். அண்ணா என்னுடைய பெட்டி சாவி அண்ணாதுரையிடம் கொடுத்திருக்கிறேன், அது பழைய வரலாறு. அண்ணா இந்த இரண்டாம் பாகத்தை தம்பி கருணாநிதி எழுதுவார்னார். என்னை தேர்ந்தெடுக்க சொன்னால் அடுத்த கட்சியின் தலைவராக தளபதி ஸ்டாலினை தேர்ந்தெடுப்பேன் கலைஞர் சொன்னார். அங்க அப்படிலாம் ஒரு பெரிய குழப்பம் இல்லை, மிக தெளிவாக இருக்கிறது. தலைவருக்கு அப்புறம் தளபதி என்பதில் ஒரு குழப்பமும் இல்லை. இங்கே இரண்டாவது இடம் என்று யாரும் நினைத்து பார்க்கவே அஞ்சுகிறார்கள். அதாவது 2001 6 மாதம் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முறை கூட சட்டமன்றத்தை அவர் கூட்டவே இல்லை. குளிர்கால தொடரிலேயோ மற்ற ஜனவரி முதல் வாரத்திலேயோ கூட்டத்தையே கூட்டல, சட்டமன்றத்தை பார்க்கல. தான் முதலமைச்சர் இல்லை என்பதாகவே ஒரு எண்ணத்தை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். இப்போது கூட கடந்த 10 நாட்களாக அரசு இயந்திரம் இயங்கவே இல்லை. காலையில எழுந்து பெங்களூர் போயிட்டு திரும்ப வர்றதா அரசாங்கத்தினுடைய வேலை? அமைச்சர்லாம் துறை வேலையை ஆரம்பிச்சதான் அதாவது இப்போது ஆரம்பித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொன்னால் மகிழ்ச்சி. நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் துயரத்தை உங்கள் துன்பத்தை நான் ஒன்னும் குறைச்சு மதிப்பிடல. அது இருக்கும், இயல்பாக இருக்கும். நீங்க உங்க தலைவியாக கருதுகிறீர்கள். எல்லாரும் நாட்டில் மக்கள் தான் அழுவா, அந்த நாட்டில் மந்திரிகள்லாம் அழுகிறார்கள். அழுது கொண்டே எல்லாரும் யாருமே அமைச்சர் பதவி வேண்டாம்னு அழுகல, அழுதுட்டே உறுதிமொழி எடுத்துக்கிறதுல தான் அழுகிறார்களே தவிர. எனவே நீங்க கேலி செய்தாலும் கூட அது உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. 36 பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி உணர்ச்சி என்னால் நம்ப முடியாது. அதாவது முதலமைச்சர் இருக்கலாம், இருவர் உண்மையா இருக்கலாம். பன்னீர்செல்வம் ஏதோ கண்ணீருக்கு தொடச்சாரு, ஐயோ அவர் தொடச்சாரு நம்ம தொடக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒரே மாதிரி சென்றால் 34 அமைச்சரும் தூக்கு மாட்டி இறந்து போனா தான் நீங்க அப்படிலாம் சொல்லல. உங்கள் துக்கத்தை துயரத்தை வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்துவதற்குரிய இடங்கள் இருக்கின்றன. வேலை செய்ய நீங்க துயரமா இருக்குல்ல, நான் வேண்டாம் சொல்லல. துயரப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த நாட்டை யார் இயக்குவது? நீங்கள் அரசாங்கத்தை கையில வச்சிருக்கீங்கல்ல. நாங்க உங்களை முதலமைச்சர் மதிக்கிறோம். ஆனா அதிமுகவில் எல்லாரும் மக்கள் முதல்வர் இந்த அம்மாவை சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் முதல்வருக்கு என்ன வரையறை இருக்கு? நான் இப்படி சொல்லலாம், மக்கள் முதல்வர் வானதி அவர்களே, மக்கள் முதல்வர் ராஞ்சி சம்பத் அவர்களே,
மக்கள் முதல்வர் மணிவண்ணன் அவர்களே, மக்கள் முதல்வர் பாண்டே அவர்களே, அவங்களை மட்டும் விடுவாங்க. நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஏதாவது வரையறை இருக்கா? திரு நாஞ்சில் சம்பத்தை நான் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னார் ஒரு விஷயம், இதுல அரசியல் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. இது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம். உங்களுக்கு இரண்டு கருத்துக்களுமே உடன்பாடு இருக்கா, முரண்பாடு இருக்கு? அரசியல் ஒன்றும் வெற்றிடம் ஏற்படவில்லை. 160 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவோடு அடுத்த முதலமைச்சராக கழகத்தின் பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்று நிர்வாக சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. இதை ஒரு வெற்றிடமாக கருதி காலூன்றி விடலாம் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். கனவு காணுவதற்கும் ஆசைப்படுவதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அடுத்தவர் கண்ணீரில் உப்பை சேகரிக்கிற முயற்சியாகத்தான் இது முடியுமே தவிர இதிலே அவர்கள் எந்த ஆதாயமும் அடையப் போவதில்லை. இது பெரியாரின் பூமி, இது அண்ணாவின் நந்தவனம், இது மக்கள் திலகம் எம்ஜிஆரினுடைய தோட்டம், இது புரட்சி தலைவி அம்மாவின் அசைக்க முடியாத ஆஸ்பெக்டாஸ் கோட்டை, இது திராவிட இயக்கத்தின் திருத்தலம். இன்னொரு சக்தி இங்கே காலூன்றுவதற்கு தமிழக மக்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டார்கள். வெற்றிடம் ஒன்றும் உருவாகவில்லை. கழகத்தின் பொருளாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுல இருவேறு கருத்துக்கு எந்த இடமும் இல்லை. நீங்க சொல்லும் போது இது பெரியாரின் பூமி, அண்ணாவின் தோட்டம், எம்ஜிஆருடைய கோட்டை எல்லாம் வரிசைப்படுத்தும் போது அதுதான் நான் கேட்க என்னுடைய கேள்வி நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு அர்த்தம். நீங்க இணைச்சு சொல்லும் போது இந்த நீங்க சொன்ன இன்க்ளூடிங் எம்ஜிஆர் உட்பட, ஏன்னா நேற்று அதிமுக மீதான விமர்சன பார்வை வைக்கும் போது கூட திரு கருணாநிதி அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பரான எம்ஜிஆர் சொல்லிட்டு தான் சொல்றாரு. சோ நீங்க பயன்படுத்தின அத்தனை பேர்களுக்குமே உரிமையும் நட்பும் கொண்டாடக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கிறது. அப்ப நீங்கள் உங்களுடைய கூற்றுப்படி பாஜகவும் காங்கிரசும் இடதுசாரியும் வர முடியாதே தவிர திமுக மீண்டும் வரலாம் தான் நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, திமுக உள்ளீடு இழந்து விட்டது, உருக்குலைந்து விட்டது. அதனுடைய கட்டுமானம் கம்பீரமாக இருப்பது மாதிரி தெரியலாம். அந்த இடத்திற்கு திமுக நிச்சயம் வர முடியாது. அதாவது சம்பத் சொல்லும் போது அடுத்தவர்களின் கண்ணீரின் உப்பை சேகரிக்க அவசரப்படாதீர்கள். இலக்கியம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. நாங்க உங்க உப்பெல்லாம் வேண்டாம், நீங்களே மொத்த உப்பும் சேகரிச்சு உப்பளமே வச்சுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை அல்ல. அரசு இயங்க வேண்டும். நான் சொல்வது நீங்க வெறும் கட்சியாக மட்டுமல்ல, ஆட்சி பொறுப்பிலும் இருக்கிறீர்கள். ஒரு ஆட்சி இயங்கணும். ஒரு நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் இல்லாம எதை வச்சு சொல்றேன், எதை வச்சுன்னு சொல்லணும்ல, அது கேள்வி சரி. ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுன்னு சொன்னா காவல்துறையில ரெண்டு இடம், ஆள் இல்லாத இடம், இந்த சேப்பாக்கம் ஒண்ணு, வள்ளுவர் கோட்டம் ஒண்ணு. இன்னைக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் உண்ணாவிரதம் இருக்கலாம். அண்ணன் வைகோ வீட்டுக்கு முன்னாடி போய் உண்ணாவிரதம் தான் என்ன அர்த்தம்? போயஸ் தோட்டத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம். நான் மதிமுக அல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்றேன். அது நாளைக்கு திமுக ஆட்சி வந்தாலும் போயஸ் கோட்டம் அந்த அம்மையாருடைய வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க அனுமதிக்கிறது என்ன நியாயம்? அது ஒரு நியாயமும் இல்லை, ஒரு கேள்வி கேட்க ஆடும் இல்லை. எனவே சட்டம் இல்லை, ஒழுங்கு இல்லை, ஆட்சி இல்லை, நாட்டு இப்படி இருப்பது நல்லதில்லை என்பது மட்டும்தான் என் கருத்தே தவிர நிறைய இல்லை என்ன இருக்கு அப்படிங்கிற பத்தி விவாதிப்போம். நேற்று திமுக தலைவர் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்கிறார், எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் சுரண்டப்பட்ட இந்த வழக்கில் இனிமேல் தப்பித்து வந்து இந்த அம்மையார் ஆட்சி பீடத்திலே அமரலாம், தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் மடையர்களாக ஆக்கலாம் என்று கருதினால் அது வெறும் கனவுதான். அந்த கனவு பலிக்காது என்பதை அண்ணாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் சொன்னார். தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுவது என்பது கனவில் நடக்காத விஷயம் என்று திமுக தலைவர் இவ்வளவு உறுதியாக சொல்கிறார். அவர் கூறுவது இந்த வெற்றிடத்தை தானா? இந்த வெற்றிடத்தை திமுக நிரப்பும் என்று எந்த விதத்தில் நம்புகிறது? தமிழக அரசியல் உருவாகியுள்ளதா வெற்றிடம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திருமதி வானதி சீனிவாசன் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய தலைவர் சொன்னதும் சரி, இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் சொன்னதும் சரி, பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றம், அது அதிமுகவிலையா, ஆட்சியிலையா, அரசியலையா, ஒட்டுமொத்தமா பாக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல வெற்றிடம் உருவாயிருக்கிறது எல்லாருமே சொல்றாங்க. அப்படி ஒரு இடம் உருவாகி இருந்தால் திரு நாஞ்சில் சம்பத் சொன்னது போல திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு தமிழகத்தில் தேசிய கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட இடமே இல்லை என்ற நிலைமையான பிறகு இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் யாராவது ஒரு கட்சியுடைய திராவிட கட்சியோட முதல ஏறி சவாரி செய்ய பழகின பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றி இடம் இன்னமும் இருப்பதாக நீங்க ஒண்ணு நீங்க திமுகவோட கூட்டணி வைக்கணும், இல்லாட்டி அதிமுக கூட்டணி வைக்கணும், ரெண்டுமே இல்லாட்டி தேமுதிகவோட கூட்டணி வைக்கணும். மூணுமே திராவிட கட்சிகள் பட்டியல தான் வந்துடும். உங்களுக்கான வெற்றி இடம் எங்க இருக்கு? அதாவது இந்த பார்வை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆழமாக இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால்
நீங்க போன பாராளுமன்ற தேர்தலில் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்து ஒரு மூன்றாவது அணி 2 கட்சிகளுக்கும் மாற்றாக அவர்கள் முயற்சி எடுத்து ஒரு மூன்றாவது அணி அமைக்கப்பட்டு அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்தார்களோ அப்ப தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை மாற ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். உங்களுக்கே தெரியும் நீங்க அமைச்ச கூட்டணி எந்த அளவுக்கு ஒற்றுமையான இருந்தது என்பதும் எந்த அளவுக்கு வாக்கு வாங்கியது என்பதும் எந்த அளவுக்கு கூட்டணி தோழர்கள் வந்து அடுத்த இடங்களை பிரச்சாரம் பண்ணாங்க என்பது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பழைய நிறைய பேச நான் இல்லன்னு சொல்ல இன்னைக்கு வரைக்கும் என்டிஏ கூட்டணிங்கிறது இருக்கு. நீங்க சில சமயம் இந்த நீங்க சொல்றீங்க, நாங்க மட்டும் இல்ல எல்லாரும் அதான் சொல்லிட்டு மத்திய அரசு மீது நூத்துக்கணக்கான கண்டனங்களை ராமதாஸ் வைகோ எல்லாருமே சொல்றாங்க. விஜயகாந்த் மட்டும் முழுமையா சொல்லல. இந்த கூற்றுக்களை மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவித்த பின்னரும் உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். வெளிப்படையாக ஆதரவளித்தார்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும். இப்ப ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு வச்சுட்டோம்னா அடுத்த ஆதாயம் இதுல வந்து யாரு கிடைக்குன்னு பார்த்தோம்னா 2016 சட்டசபை தேர்தல் என்ன நடக்க போகுது வச்சு நம்ம ஒரு யூகம் சொல்லலாம். 2016 நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், அன்புமணி ராமதாஸ் தான் முதலமைச்சராக போறாரு. டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே தெளிவா அறிவிச்சிட்டார். விஜயகாந்த் அதே நினைப்பலாம் இருப்பார். உங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. திமுக அதிமுக மாற்று சிந்திக்கும் நீங்க யோசிக்க போறது இல்ல. நீங்க எங்க இருந்து தனியா இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த முதலமைச்சர் அது வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து அவர்களுடைய தலைவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றது எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இல்ல. நாங்க இந்த முதலமைச்சர் பிரச்சனை இப்ப விடுங்க. முதல்ல இந்த திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழகத்துல இன்னொரு மூன்றாவதாக ஒரு கட்சி உருவாக முடியும் அல்லது ஒரு கூட்டணி உருவாக முடியும் அப்படிங்கறத இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிரூபிச்சிருக்கிறோமா இல்லையா? அசைக்க முடியாத திமுக இவங்க சொல்றாங்க பெரியார் பிறந்த மண்ணு இங்க ஒண்ணு நடக்காது அது நடக்காது எல்லாம் மாறிதானே போச்சு. 90 லட்சம் ஓட்டு என்டிஏ கூட்டணி 75 லட்சம் ஓட்டு 15 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இன்றைக்கு லோக்சபால திமுக பத்தி பேசினா எதிர்த்து குரல் எழுப்புறதுக்கு அந்த கட்சியிலிருந்து ஒரு ஆள் கூட கிடையாது. அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கா இல்லையா? அப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக குறிப்பாக நான் 2-3 விஷயம் அதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, 2க்குமே மாற்றாக ஒரு பெரிய ஒரு சக்தி வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மக்களுடைய மனசுக்குள்ள இருக்கு. ஏனென்றால் 2 பேரும் ஒரே மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கறதெல்லாம் ஒரே மாதிரி தான். பெரிய அளவுல தமிழகத்திற்கான முன்னேற்றம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இன்னொன்று, வந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று அதிகப்படியான இளைஞர்கள் விரும்புகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அடுத்த தலைமுறை இந்த திராவிட கட்சியின் மீது ஒரு விருப்பம் சொல்றீங்க. இதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா திரு ராமமணிவண்ணன்? நம்ம வந்து ஒரு உதாரணம் பாக்குறாங்க சொன்னதுல வந்து லாஜிக்கலா இருக்குமோன்னு சந்தேகிக்க முடியாத வாய்ப்பு எங்க வருதுன்னு 2 கட்சிகளுக்கு மாற்றாக மதிமுக உருவாகுமா என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுமா என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரஜினிகாந்த் வருவாரா என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. விஜயகாந்த் வருவாரா என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சோ அவர்களால் அந்த இடத்தை தக்க வைக்க முடிந்ததோ முடியவில்லையோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் தேவையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அரசியலில். இது ஒரு பொதுமறையாக சொல்லவில்லை. 60-65 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு திராவிட கட்சியின் அரசியலுக்கு பிறகு ஒரு மாற்றம் நிச்சயமாக மாற்றத்துக்கான நிறைய சாட்சியங்கள் உருவானது. அதே சமயத்தில் சகோதரி அவர்கள் சொல்லும் பொழுது எவ்வாறு 2 திராவிட கட்சிகளுமே ஒரே விதத்தில் செயல்படுகின்றன, ஒரே தன்மையில் செயல்படுகின்றன சொல்லும் பொழுது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசமே கிடையாது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வாறு நாம் மாநில அளவில் திராவிட கட்சிகளை சொல்லும் பொழுது மாற்றம் தேவை என்று பார்க்கின்றோமோ அதே பார்வையில் தேசிய அளவில் கூட தமிழகத்தில் காங்கிரசுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்திலிருந்து மாற்றம் வேண்டும். அத்தகைய ஒரு மாற்றத்தான் தமிழகம் விரும்புகின்றது. திரு சுபகிட்ட கேட்க விரும்புறேன். அவங்க சொன்னது போல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு திமுக ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த மாற்றம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அரசியல் ரீதியாக, ஆனா ஆட்சி ரீதியாக வாக்கு ரீதியாக இல்ல. அது அடுத்த தேர்தல் என்ன ஆகுங்கிறத பார்க்கணும். பட் திமுக பொறுத்தளவுக்கு 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 பொது தேர்தல், 2014 உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து இவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலமா இருக்கக்கூடிய இயக்கத்துல வந்து அமைப்பு ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாங்கிற ஒரு ஆழமான கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தேர்தல் பின்னடைவா தான் நீங்க பார்க்கணும். அப்ப வந்து மாற்றுக்கான வாய்ப்பு அதிகரிச்சுட்டே தானே போகும். திமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சி சரிய புதிய கட்சிகளுக்கான ஸ்பேஸ் கூட்டிட்டே தானே போகும். அதாவது 2 செய்தி. ஒன்னு, இந்த வெற்றிடத்தை திமுக நிரப்புமாங்கிற கேள்வியே நான் ஒத்துக்கல. ஏன்னா ஏதோ வெற்றிடத்துக்கு காத்திருக்கிற கட்சி அல்ல திமுக. திமுகவுக்கு எப்போதும் உள்ள வலிமை உண்டு. இப்ப நண்பர் வானதியிலிருந்து எல்லாரும் திரும்ப இந்த தேர்தல் தோல்வியை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு மக்களவையில் திமுகவுக்காக குரல் கொடுக்க ஒரு ஆள் கூட இல்லைன்னு. உண்மைதானே? உண்மைதான். 2004 இருந்து 2009 வரைக்கும் அதிமுகவுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லை. கட்சி அழிஞ்சிருச்சா என்ன? அப்படி நீங்க மக்களவையில் இடம் இல்லை எங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வந்து புது வெற்றியை பார்த்திருக்கிறாங்க. எங்களுக்கு வெற்றிகள் பழையது.
அவங்க முதல்ல பாவம் ஒரு வெற்றி, இந்த புது பணக்காரர்கள் மாதிரி அந்த புது வெற்றியின் மகிழ்ச்சியில அவங்க அப்படி பேசுறாங்களே தவிர, இந்த 2 கட்சிக்கும் மாறாக இன்னொரு கட்சி வர வேண்டும், புதிய கட்சி வரப்போ, இந்த எண்ணம் ரொம்ப காலமா எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர மிக வலிமையாக நீங்க பார்த்தா 91ல இருந்து திமுக அதிமுக மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னது போல அதற்கு உள்ள வலிமையோடு இருக்கிறது. ஏன்னு கேட்டா அப்படி நீங்க சொல்றது திமுகவுடைய வலிமை அப்படியே இருக்குன்னு சொல்லி சொன்னா, நேற்று வந்து திமுக தலைவர் தன்னுடைய உரையில சொல்லும் போது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டோம், யார் யாரோடலாம் கூட்டணி வச்சோம், அவர் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு, யார் யாரோடலாம் கூட்டணி வச்சோம், எவ்வளவுலாம் சிரமப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, கடந்த 2011 தேர்தல் வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு இடத்தை விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து திமுக இருந்தாங்க நீங்க பாக்கணும். ஒரு இடத்தை நீங்க வந்து ஒரு அளவுக்கு மேல நீங்க விட்டு கொடுக்கறீங்கனாலே நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்கள், அவர்கள் பலமா இருக்காங்கிறது அர்த்தமாகும். 1980 சட்டமன்ற தேர்தலில் 110 இடம் காங்கிரஸ் கொடுத்தாங்க. அதனால காங்கிரஸ் வலிமையா இருக்கு, திமுக தேய்ந்து விட்டது என்ற பொருளில் அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் சுதாரிப்போம். அதெல்லாம் ஒரு பெரிய திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண போகிற அதனுடைய பயணத்துல இதெல்லாம் வரும். ஒரு பெரிய கட்சிகளுக்கு இவையெல்லாம் இயல்பாக பாதையில வருகிற நிகழ்வுகள், இதையெல்லாம் வச்சு தீர்மானிக்க முடியாது. திமுக சித்தாந்தம் என்கிற ஒரு வேர் இருக்கிறது, தலைமை என்கிற வலிமையான அடிமரம் இருக்கிறது, பரந்துபட்ட அமைப்பு என்கிற கிளைகள் இருக்கின்றன, விடைப்பயன் என்கிற பூக்களும் காய்களும் கனிகளும் இருக்கின்றன. அது ஒரு வளர்ந்து நிற்கிற ஆலமரம். அப்படியெல்லாம் ரொம்ப உடனே தெரிஞ்சு போச்சுன்னு பலர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவுகள் பொய் என்பது இன்னும் விரைவில் தெரியும். மொழியினுடைய வழத்துல சகோதரர் வந்து ரொம்ப ஆழமானவர். அதனால என்ன அழகழகான வார்த்தைகள் எல்லாம் போட்டு எங்க கட்சியில எந்த சரிவும் இல்லைன்னு சொன்னாலும், இன்று திமுக இருக்கின்ற நிலைமை அப்படின்னு பார்த்தா, அவர்கள் அமைப்பு ரீதியாக நாங்க பலமா இருக்கோம்னு சொன்னாலும், இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பழைய மந்திரிகளுக்கு எதிரான அதிருப்தி, அந்த கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, அது கீழ்மட்டத்திலிருந்து தலைவர் உடைய குடும்பம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்று புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ என்ன நம்பிக்கையை இந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு கொடுத்துட முடியும்? இரண்டாவது, இன்று பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களை பார்த்து மக்கள் நிச்சயமாகவே கவரப்படுகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இந்த ஆதரவு என்பது தமிழகத்தில் எங்கள் கட்சிக்கான வளர்ச்சியை வேகமாக முன்னேறி செல்வதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். நீங்க 19% வாக்கு சதவிகிதம் என்டிஏக்கு, 22 திமுக, மிகப்பெரிய வித்தியாசங்கிறது ஒண்ணு கிடையாது. நாட்கள் போக போக நான் வந்து இன்றைக்கு என்டிஏ இருக்கு தமிழகத்தில். இந்த என்டிஏ இப்போதைக்கு வந்து நீங்க வந்து மாற்று கருத்துக்கள் எல்லாம் பெருசா வந்து எதுவும் கிடையாது. இல்ல, உங்க கூட்டணியை உருவாக்கிய பிதாமகன் தமிழறிவு மணியனே நொந்து நூலாகி பேட்டி கொடுக்கிறார் இதே தொலைக்காட்சியில. இன்னைக்கு கூட்டணி என்பது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் யாரும் நாங்க வெளியில போயிட்டோம் யாரும் சொல்லலங்க. அதையும் சொல்லிட்டாங்க. அதுவும் நம்ம பெரிய நடந்திருக்குது. திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வந்து இருக்குதா இல்லையா பாஜக போய் கேளுங்க அப்படின்னு அவசியமே இல்லை. நான் திரு நான்கு சம்பவத்தை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு அவங்க வானதி சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில ஊழல் அல்லாத, கரைபடியாத, குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத ஒரு கட்சி வேண்டும். இந்த மாதிரி அரசியல் இருக்கிறது ஒரு அப்பழுக்கற்ற இடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிச்சவருடைய நம்ம பாக்குறோம். ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு கட்சி திடீரென்று முளைத்து இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கவே கூடாது நினைக்கிறாங்க. அப்ப ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு அதை நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து அந்த செல்வாக்கு அப்படியே இருக்கும், அதற்கு எந்த தொய்வும் ஏற்படாது நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க? அதாவது சகோதரி வானதி சொன்னது மாதிரி கன்னியாகுமரியில என்டிஏ வெற்றி பெறல, மதம் வெற்றி பெற்றது. தர்மபுரியில என்டிஏ வெற்றி பெறல, ஜாதி வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரியில வெற்றி பெற்றது அங்க அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதனால் வந்த விளை. இது மூலமா நீங்க என்டிஏ இழிவுபடுத்த முயற்சி பண்றீங்களா, அந்த 3 தொகுதி மக்களை இழிவுபடுத்த முயற்சி பண்றீங்களா? இல்ல, மக்களை நான் இழிவுபடுத்தல. அங்க மதம் தான் வென்றது, அங்க மதம் தான் வென்றது, தர்மபுரியில ஜாதி தான் வென்றது. இதை எந்த இடத்துல என்னால நிரூபிக்க முடியும், சொல்ல முடியும், நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியும். என்னால கன்னியாகுமரியில் இருக்கிற பெரும்பான்மை இந்துக்கள் அப்படி நீங்க சொல்லி, நானும் ஹிந்து தான். அதனால வெற்றிடம் முதல்ல விழல, வெற்றிடத்தை இட்டு தர முடியாது. இந்த முறை அதாவது இந்த முறை அந்த தொகுதியை பொறுத்த நீங்க சொன்னனால சொல்ல, அதாவது எனக்கு வந்து என்னன்னா யாரும் ஜெயிச்சுட்டு போட்டோம், பட் அந்த 3 தொகுதி மக்களை நம்ம வந்து சந்தேக பார்வை பாக்குறோமோ அப்படிங்கிற சந்தேகம் நினைக்கிறேன். கன்னியாகுமரியில திரு பொன் ராதாகிருஷ்ணனுடைய அதே இனத்தை, அதே சமூகத்தை, அதே மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சியில போட்டியிட்டு கடுமையான ஓட்டு புலவை ஏற்படுத்தினாரு. அப்ப மதம் எங்க வென்றிருக்கும்? எங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேயா?
வசந்தகுமார் போட்டிட்டு கடுமையான ஓட்டுகளை ஏற்படுத்தினார். ரெண்டு பேரும் எங்க போயிருக்கணும்? வசந்தகுமார் ஓட்டு வாங்கினது கன்னியாகுமரியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப கூட உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு மாவட்ட கவுன்சில காங்கிரஸ் ஜெயிச்சது. ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது உயிரோடு இருக்குன்னா அங்க மட்டும் இருக்கு. இல்ல சார், நான் கேட்கறது காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பே இருந்தது, பொன்ராஜன் கவலையோடு இருந்தால் அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்கறது மதம் என்றது அப்படிங்கிற வார்த்தை எதை வச்சு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னேன். 2009 போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர் கிறிஸ்துவர்கள், ஒரே ஒரு இந்து வேட்பாளர் போட்டிட்டார். அங்க வந்து பொன்ராதாகிருஷ்ணன். யார் ஜெயிச்சிருக்கணும்? மதம் வென்றதாக இருந்தால் பொன்ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கணும். நீங்க தமிழ்நாட்டு கன்னியாகுமரியை தாண்டி தமிழ்நாட்டில் நிலவுகிற அரசியல் தட்பவெட்பம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒத்து வராது. இல்ல, நான் அதுக்குள்ள ஒரு முறை கேளுங்க, ஒரு முறை எடுக்கிற முடிவு அடுத்த முறை மாத்துவோம். இல்ல, அது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தை மட்டும் தான் பிடிக்க விரும்புறேன். மதம் வென்றது, ஜாதி வென்றது, அதிகார பலம் என்று சொல்றீங்க. ஆமா, இந்த மதத்துக்கு நான் வர விரும்புறேன். மதம் தான் வென்றது. இன்னும் சொல்றேன்னா அப்ப மதம் வென்றதுன்னு சொன்னா நீங்க வந்து ஹிந்துக்கள் ஓட்டு பிளவுபட்டா அந்த கிறிஸ்தவர் எல்லாம் ஜெயிச்சிருக்கணும். கிறிஸ்தவர்கள் ஓட்டுனா இப்ப முஸ்லீம்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. எங்க மேல குடிப்பாக முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் கிடையாது. அவங்க ஆர்ஜின் வந்து அவங்க டிஎம்கே, ஆனா அவங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க. என்ன காரணம்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஓட்டு போடப்படாதுங்கிறதுக்காக. அதனாலதான் மதம் வென்றது. என்ன அங்க மதம் தான் தீர்மானிக்கும். அது வந்து எந்த அளவுக்கு சரியான விஷயம் நான் பாக்குறேன். ஒரு தொகுதிக்குள்ள நான் சுருக்கிட விரும்பல. நான் திரு ராமமணிவன் கேட்க விரும்புறேன். கடந்த விவாதத்துல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம தொலைக்காட்சி நடந்த விவாதத்துல அதிமுகவுடைய செல்வாக்கு வந்து ஜெயலலிதாவுடைய கைதுக்கு பிறகு சரிந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம விவாதம் நடத்துற போது மக்களுடைய கருத்தாக 74% மக்கள் வந்து அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், அதிமுகவுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் 74% மக்கள் சொன்னாங்க. இன்னொரு தொலைக்காட்சியிலுமே கூட காங்கிரசும் பாஜகவும் இதற்கு வந்து ஒரு மாற்று சக்தியா வர முடியுமா சொன்னா 75% மக்கள் இது ஒரு பகல் கனவுன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுடைய கருத்து மற்றும் ப. சிதம்பரத்துடைய கருத்து மற்றும் வானதியோட கருத்துல இருந்து முற்றிலும் முரண்பட்ட விஷயமா மக்களுடைய கருத்து இருக்குது. மக்களுடைய கருத்துக்களை நீங்க பார்க்கும் பொழுது, ஒன்று, இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் அவருடைய நிறைய அரசியல் வெளிப்படுத்தும் தன்மை கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாகவும் கூட மக்களிடையே செல்வாக்கு இருந்தது என்பது இன்றைக்கும் இருக்கின்றது என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த கைது நடந்ததற்கு பின் மக்களிடம் அவர்களுடைய ஒரு கருத்தினை கேட்கும் பொழுது அது 2 விதமான கருத்துக்களை நாம் தான் அதற்கான விசாரணை செய்ய வேண்டும். அனுதாபம் அலையாகவும் இருக்கலாம், அல்லது பரிபூர்ண அரசியல் கருத்தாகவும் இருக்கலாம். இதே கருத்தினை 2 வருடங்களுக்கு பிறகு 2016 வருகின்ற தேர்தலில் இந்த கருத்துக்கு ஒரு முழுமையான வடிவம், நீங்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்துக்கு வடிவம் இருக்க வேண்டும். அந்த வடிவத்திற்கு 2016 தேர்தலில் தான் நான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அனுதாபம் அலை என்று சொல்லும் பொழுது மக்களிடையே நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அவருடைய ஒரு அடிப்படை கருத்துகள், நிறைய ஒரு பொதுவான விஷயங்களை எடுத்துள்ள கருத்து வெளிப்பாடுகள், இவற்றை பார்க்கும்போது மக்களுடைய அனுதாபம் அலை என்பது அனைவருக்குமே இருக்கும். ஒரு தமிழக முதலமைச்சராக இருந்தவர், நம்ம ஊர்ல அந்த சிம்பத்திங்கிறது, அந்த அனுதாப அலைங்கிறது தான் வாக்கா மரம் நம்ம எப்பவுமே பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆருடைய மறைவோ, ராஜீவ்காந்தியோட மறைவோ, இந்திரா காந்தியோட மறைவோ, இந்த அரசியல் சூழ்நிலைகளோ, இது போன்ற கைதுகளோ, இன்னும் உங்களுக்கு ஞாபகம் 2001 அவர்கள் 4 தொகுதியில போட்டியிட முயற்சி பண்ணி போட்டியிட முடியாம போன போது 4 தொகுதியில போட்டியிட முடியாதுங்கிற அவங்களுக்கும் தெரியும். ஆனா தமிழகம் முழுக்க அவர்கள் செய்த பிரச்சாரம், என்னை தேர்தலில் போட்டியிட விடாமல் சதி செய்து விட்டார்கள் என்று சொன்னார். அந்த அனுதாபம் மக்களை சென்றடைந்து அவருக்கு மிகப்பெரிய செல்வா கூட ஆட்சி பெரும்பான்மை கிடைத்தது. இதில் ஒரு சிறிய ஒரு நிறைய உள்ளடக்கங்கள் இருக்கின்றன. இது அதனுடைய தீர்ப்பு வெளியிட்ட பின் 4 ஆண்டுகளுக்கு சிறைவாசம் என்று சொன்ன பிறகு அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தல் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். இது ஒரு நீண்ட ஒரு அரசியலிருந்தே வெளியில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவான சமயத்தில் மக்களுக்கு அனுதாப அலை என்பது அது ஒரு இயற்கையான ஒரு வெளிப்பாடு. அதே சமயத்தில் அதிமுகவிலோ அல்லது மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகளோ அடுத்த கட்டத்திற்கான தலைமை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கை காட்டும் தலைமைக்கு இவர்களுக்கு வாக்களிக்கலாம், இதே கட்சிக்கு நீங்க வாக்களிக்கலாம் சொல்லும் பொழுது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதைத்தான் நாம் நீங்கள் விசாரிக்க வேண்டும். இல்ல, எனக்கு சரியா அவருடைய கேள்வியை நம்மளுடைய கேள்வி அனுதாப அலை என்று பேராசிரியர் சொல்றாங்க. ஒரு செய்தியை கவனத்தில் வச்சுக்கணும்.
இயற்கை தான் மக்களுக்கு. அதுக்கு நீங்க இந்த ஊடகங்கள்லாம் சேர்ந்து அம்மா கைது பண்ண உடனே கார்ல இருந்து தேசிய கொடி எடுத்துட்டான், சிவப்பு விளக்கு எடுக்கத்தானங்க செய்வான், அப்படிலாம் சொல்லி சொல்லி ஒரு இது ஏற்படுத்தியது உண்மை. ஆனால் அதை இவர்கள் தொடர்ந்து செய்த வன்முறைகளால் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எது ஒரு உதாரணம் காளையார் கோயில். எந்த காளையார் கோயில்ல முதல் நாள் அம்மாவுக்காக எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னாங்களோ, அங்க இன்றைக்கு அத்தனை ஊர் பொதுமக்களும் ஒண்ணு சேர்ந்து அதிமுக காரங்களை யாரு நெருப்பு வச்சாங்களோ பட்டாசு வச்சாங்களோ கைது பண்ணுங்கிறாங்க. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ 22ஆம் தேதி தீபாவளி வருது. நான் கருப்பு சட்டைக்காரன், எனக்கு தீபாவளி கிடையாது, நான் நிரந்தர கருப்பு சட்டை. இவங்க 27 இருந்து இப்போ அந்த கருப்பு சட்டைக்காரங்களுக்கு எங்களுக்கு தீபாவளி கிடையாது. ஆனால் நான் கேட்கிறேன், வியாபாரிகளுக்கு தீபாவளி வியாபாரம் நடக்கணுமா வேண்டாமா? எப்ப பாரு கடையை சாத்துன்னா அவனுக்கு எப்படி வணிகம் நடக்கும்? இருக்குன்னா 3-4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் தலைவர் அறிக்கை கொடுத்து எல்லா கட்சிகளும் ராமதாஸ் ரொம்ப துணிவாகவும் வெளிப்படையாகவும் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகி சிக்கலாயிடுமோங்கிற எண்ணத்தில் அது குறைகிறதே தவிர மறுபடியும் இவர்கள் செய்த வன்முறை இவர்களுக்கு மக்களிடம் இருக்கிற அனுதாபத்தை குறைத்திருக்கிறது. இரண்டாவது, மணிவண்ணன் சொன்ன அந்த செய்தியை நான் விரிவாக பேசணும், இப்ப இல்ல, நான் இந்த விவாதத்திலேயே பேசணும். இந்த வழக்கை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழக்கு எப்படிப்பட்டது? ஒரு சின்ன செய்தி சொல்றேன். இது பொய் வழக்கு. அந்த வழக்குள்ள ஒரு துணை அவர் சொன்ன அடிப்படையில் அவங்க சொன்னாங்க, தமிழக முதலமைச்சரா ஜெயலலிதா இருக்க முடியாத போது, நான் தான் சிஎம் கேண்டேன் சொல்ல முடியாத போது, இன்னொருத்தருக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லும் போது மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்கன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் பத்தி அரசியல் பார்வையாளர் கூட தெரியும், முதலமைச்சர் நாற்காலில் யார் உட்கார்ந்தாலும் இது ஜெயலலிதாவுக்காக அளிக்கப்பட்ட வாக்கே தவிர பன்னீர்செல்வம் முதலமைச்சரா வருவார் என்றோ அதிமுக இந்தவன்லாம் அமைச்சராக வருவாங்க சொல்லி அளிக்கப்பட்ட வாக்குகள். அமைச்சர்களாக வருவார் என்று கனவு கண்ட பலர் அமைச்சராக அமர்ந்ததும் இவங்க எங்க இருக்காங்க தெரியாம அமைச்சராக அதிமுக பாக்குறோம். சோ அது ஒரு தனி மனிதனுக்கான வாக்கு தானே. இப்ப அவங்க கை காட்டுறாங்க அப்படிங்கறனால அவங்க முதலமைச்சர் ஆக முடியாதனால இந்த வாக்கு போயிடும். நீங்க திமுக நம்புதான்? அதாவது திமுக அந்த வாக்குகளை நம்பியே இல்லை. எங்களுக்கு என்று வலிமையான வாக்கு வங்கிகள் உண்டு. ஒவ்வொரு தேர்தலும் அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஜெயலலிதா இல்ல இருக்கும். நீங்க சொல்றது உண்மைதான். ஜெயலலிதாவுக்காக விழுகிற வாக்குகள் தான். ஜெயலலிதா சொன்னால் வாக்கு விழுகும் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் செல்லும். குறிச்சிங்க வேணா, இன்னைக்கு நான் சொல்லுவது முன்கூட்டி சொல்லுவதாக இருக்கும். மக்களுக்கு கொஞ்ச நாள்ல இது புரியும். இது ஒரு சாதாரண இடைவெளி அல்ல, மிக நீண்ட இடைவெளியாக மறுபடியும் அவர் அரசியல் தளத்திலிருந்து வெளியில் போய் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் கலைஞர் சொல்லியிருக்கிறார். அதற்கான 1000 ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படி வருகிற போது இந்த நிலைமையெல்லாம் முற்றிலும் மாறிப்போம். தொடர்ந்து அப்படி தமிழிசையை கேட்க விரும்புறேன். ஒரு திடீர் முயற்சி நம்ம பார்க்கப்பட்டது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மனைவியை தமிழிசை கொலுவுக்கு கூப்பிடுறாங்க, வீட்டுல கொலு பாக்குறாங்க. பட் அதை தமிழக எல்லாத்துக்கும் தகவல் சொல்லப்படுது. ஒரு கொலுக்கான அழைப்பா மட்டும் இல்லாம அந்த செய்தி பரவுன விதமும் பரப்பப்பட்ட விதமும் தொடர்ந்து பாஜக தரப்புல ஒரு விஷயம் பார்க்க முடியுது. ரஜினி வரப்போறார், ரட்சகன் வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி. ரஜினி வந்துடுவார், பாஜக வந்துடும். ரஜினியும் பாஜக அந்த காம்பினேஷன் சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா தமிழகத்துல பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ரொம்ப பிரீமெச்சூர் ஸ்டேஜா இருக்கலாம். இருந்தாலும் அப்படி ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்குதா? அதாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர் திரு ரஜினிகாந்த் அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே பாத்துட்டீங்கன்னு சொன்னா, திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே அவருடைய திட்டங்களுக்கு என்னுடைய ஆதரவு என்று வெளிப்படையாக அறிவித்தார். அதற்கு பின்னால இந்த தேர்தலுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது அவரை வீட்டுக்கு சென்று சந்தித்தார். அவர் சொன்ன விதம் அப்படிங்கறது ரொம்ப வெளிப்படையாவே தெரியும். திரு நரேந்திர மோடி அவர்களை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தமிழகத்தை பொறுத்தவரை திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிக முக்கியமான நபர். இதற்கு முன்னால அரசியல சம்பந்தப்பட்டாத நபர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏனென்று கேட்டால் இதற்கு முன்னால சட்டமன்ற தேர்தலின் போது அவர் குரல் கொடுத்திருக்கிறார், கட்சிகளை ஆதரவு கொடுத்திருக்கிறார். ஆக திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெறும் நடிகர் மட்டும்தான், அவர் அரசியலுக்கு வருவது அப்படிங்கறது உங்க கட்சிக்கு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு முன்னாலும் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் காட்டுகின்ற நெருக்கம், குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருவருக்கும் நரேந்திர மோடியோட தனிப்பட்ட முறையில் காட்டக்கூடிய நெருக்கத்தை பாஜக காட்ட நெருக்கமா சந்தேகம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதற்கு பின்னாலும் கூட அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதாகட்டும் மற்றதாகட்டும் இதெல்லாமே வெறும் தனிப்பட்ட அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டோட போயிட்டு வந்ததோட நிறுத்திக்கலாமே. செய்தியாளர்களையோ ஊடகங்களையும் பார்க்கறது கூட ரஜினி சந்திக்காத அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது.
ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்திப்பிற்கு பின்னால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கு சொன்ன வார்த்தை ஊடகங்கள் வாயிலாக அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? இது வெறும் சந்திப்பு அப்படிங்கறது வெறுமனே போட்டோ எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லையே. நல்ல மனிதன் ஒரு செய்தி, இது உண்மையா பொய்யா என்பது வேறு. ஆனால் இந்த வாதம் உங்களுக்கு வலிமை சேர்க்காது. ஏன்னா ஒரு சித்தாந்தத்தை நம்பிய ஒரு கட்சி ஒரு சினிமா நடிகரை நம்பி, ராமரை நம்பிய கட்சி ரஜினிகாந்தை நம்பி நீங்கள் கீழே டெல்லியில கொலுவு இருக்கிற கட்சி ஒரு கொலுவை நம்பி இருக்கு பாருங்க. கொலுவை நம்பி இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியில இன்றைக்கு நீங்க அப்படி பாத்துட்டீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு தூய்மை பாரத திட்டத்துல நீங்க திரு கமலஹாசன் அவர்களை கேட்கிறாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் விருப்பத்தோட அவர் ஒத்துக்கிறாரு. நீங்க அவருடைய கட்சி அவருடைய நட்பணி மன்றத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர் சொன்ன உடனே தெருவை சுத்தம் பண்ற பணியில இறங்கிட்டாங்க. அதனால்தான் சொல்றேன், இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இளைஞர்கள் ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறார்கள். தேர்தலில் வரும்போது இந்த கட்சிக்கு அமைப்பு ரீதியான பலம் இருக்கா இல்லையா, இவங்களுக்கு வாக்கு சதவீங்கிறது எல்லாமே சில நேரத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டுல கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இரண்டு மிகப்பெரிய அரசியல் சக்தி, அரசியல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்கள நாம பக்கம் வச்சுட்டா நமக்கு வந்து செல்வாங்க, அவங்களுடைய இமேஜ் நமக்கு ஒட்டிக்கணும் நினைப்பா. அதாவது ஒன்று, இந்த இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வெற்றிடமா பார்த்துட்டு அவங்க இல்லாதால நாங்க வளர்றோம் இல்ல, நாங்கள் எங்களுடைய இயல்பிலேயே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயல்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிற பார்வையா இருக்கு. ரஜினிகாந்தை நம்பி பாஜக இருக்கிறதா? 96 குரல் கொடுத்தவர், இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்று சொன்னவர். 98 மீண்டும் தமாக மற்றும் காங்கிரஸ், தமாக மற்றும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும் என்று சொன்னார். அது நடக்கவில்லை. முதல் 96 ரஜினியுடைய வாய்ஸ் நடந்தது என்று சொல்லப்பட்டது. 98 ரஜினியுடைய வாய்ஸ் ஈடுபடவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்தது. இப்போது 2014 பாஜகவுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறதா? இன்னொரு முக்கியமான கேள்வி, திமுக தலைவர் கருணாநிதியை விட இந்த அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுடைய கைது வாரத்தில் கடுமையான வலிமையான ஆழமான குரலை கொடுத்துக் கொண்டிருப்பது தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசனும் என்றால் மறுக்க முடியுமா? அவர்களுக்கான இடம் எங்கே இருக்கிறது? தமிழக அரசியலில் உருவாகியுள்ளதா வெற்றிடம் என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தின் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் திரு நாஞ்சில் சம்பத்தை கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது போல தமிழக முதலமைச்சராக இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிறை சென்றிருக்கிறார். இப்போது எந்த வெற்றுமை ஏற்படல, எல்லாரும் அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. 2 உதாரணங்கள் சொன்னாங்க. கடைகள் அடைக்கப்படுது, ஆர்ப்பாட்டம் அங்கங்க நடக்கப்படுது, வைகோ வீட்டு முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம் விட்டுருங்க. வெற்றிடம் ஏற்படவில்லை என்றால் அவர் சொன்னது போல பதவியேற்ற அத்தனை அமைச்சர்களும் குமுறி குமுறி ஆள வேண்டிய அவசியம் என்ன? ஜெயலலிதாவுடைய இடத்தை நேரடியாக அவர் இல்லாத போது வேறு யாரால் நிரப்ப முடியும்? ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்க முடியும், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்க முடியுமா? அந்த கட்சியும் ஆட்சியும் முழுமையான கட்டுப்பாட்டில் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குமா? அவருடைய பேச்சை ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடம் ஓ பன்னீர்செல்வம் சொல்ல முடியும். 4 அணி அல்லது 3 அணி என்று ஒரு குழு தலைமையை தான் கொண்டு வர முடியுது. யாராவது ஒரு தலைமை எங்க கொண்டு வர முடியுமா? அழுதாங்கன்னு சொன்னா அழுதது குற்றமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தருங்கிறான் வள்ளுவர். ஒரு சாமானியர்களின் சகாப்தம் அண்ணா. ஒரு சாமானியர்களை அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிற அந்த தலைவி மேல அவங்களுக்கு ஒரு அளவற்ற பாசம் இருக்காதா? அவருடைய பாசத்தை நான் என்னுடைய கேள்வி என்ன, எங்க அளணும்னு ஒரு இடம் இருக்கா? நல்ல அமைச்சர் இல்ல, அமைச்சர் பதவி ஏற்கும் போது அலட்டும் வேண்டாங்கல்ல. நான் கேட்கிற கேள்வி, அவர்கள் இந்த முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா நேரடியாக பங்களிக்க முடியாத சூழ்நிலையில இவர்களால் எப்படி ஒரு ஆட்சி தலைமையை கட்சி தலைமையை எப்படி வழிநடத்த முடியும்? இது ஒரு இடைவேளை தானுங்க. எத்தனை நாள் என்ன பிணையில வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல, பிணையில வருவார்கள், எந்த சமயம் இல்ல. வந்தாலும் நேரடி அரசியல் எல்லாரும் சொன்னது போல நான் முதலமைச்சர் ஆகிறேன், என்னுடைய ஆட்சி நடக்கிறேன் சொல்ல முடியும். இன்னும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், அவர் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அச்சு அடக்கத்தோட நிர்வாகத்தை முன்னெடுத்து சொல்லுவாங்க. எந்த தயக்கமும் கிடையாது, எந்த மயக்கமும் கிடையாது. இல்ல, அண்ணா முதலமைச்சரா இருந்தார், எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தார். அவங்களுடைய வழியில திமுக அதிமுக எல்லாம் சொல்றது எம்ஜிஆருடைய ஆட்சி அண்ணாவுடைய ஆட்சி சொன்னாலும் கூட ஒவ்வொரு ஆட்சி தலைமை பொறுப்புல உட்கார்றவங்க 100% வேறுபாடு இருக்கும். உங்களுக்கு அவர்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் 100% வித்தியாசமா இருக்கும். இங்க முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா வெளியில தான் இருக்க முடியுமே தவிர அவர்கள் நேரடியா பங்களிக்க முடியாது. அமைச்சரவை கூட்டத்தை நடத்த முடியாது. அமைச்சரவை கூட்டத்தை நடத்த முடியாது, ஆற்றுப்படுத்தலாமே. இதை இன்னைக்கு விவாதிங்க, இதை நடத்துங்கன்னு சொல்லலாமே. ஏன் சோனியா காந்தி சொல்லலையா? அதாவது இது ஒரு இடைவேளை என்று அவர்கள் நம்புகிறார்கள் பாருங்க. அங்கதான் இது இடைவேளை இல்ல, சுபம் போட்டுட்டாங்கன்னு அவங்க தெரியல. அந்த ஒரு செய்தி தானே தவிர
இடைவேளை என்று நம்புகிற வரைக்கும் ஒண்ணு இல்லை, நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது அவர் உள்ளே இருந்து கொண்டோ அல்லது பிணையில எல்லாம் வரமாட்டார்னு சொல்ல முடியுமா? பிணையில வந்து அவர் நடத்துவார். இதெல்லாம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்றால் இதோ வந்துருவார் நம்புற வரைக்கும் நீடிக்கும். ஏனென்றால் நான் அதைத்தான் இப்ப இந்த இடத்துல மறுபடியும் நான் சொல்லிடுறேன். இந்த வழக்கு பற்றி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல, இது ஒன்னும் ஒரு பொய் வழக்குன்னு சொன்னா, நான் இப்ப நீங்க ஒரு 40 கோடி சேர்த்திருக்கிறீங்கன்னு நான் புகார் கொடுத்திருந்தால் அது பொய் வழக்குன்னு நீங்க வாதிடலாம். 66 கோடி ரூபாய் எங்கிட்ட இருக்குன்னு கொண்டு போய் கணக்கு கொடுத்தது இந்த அம்மா தானே. யாரு கொடுத்தா? நீங்கள் கொடுத்த செல்ஃப் அசஸ்மெண்ட். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம வருமான வரி கட்டுறோம். நாம் கொண்டு போய் இவ்வளவு இந்த ஆண்டு எனக்கு 4.5 லட்சம் வருமானம்னு நான் சொன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட். அதற்கு அவன் என்ன கேட்பான்? அந்த 4.5 லட்சம் எப்படி வந்ததுன்னு நான் கணக்கு சொல்லணுமா வேண்டாமா? 66 கோடி என்று கணக்கு கொடுத்தது நீங்கள், வேறு யாரும் இல்லை. அந்த 66 கோடி முறைப்படி சேர்க்கப்படவில்லை என்றுதான் சுப்பிரமணிய சாமி வழக்கு கொடுத்தாரே தவிர சொத்து கணக்கை கொடுத்தது நீங்கள். அதற்கு என்ன வருமானம் எப்படி வந்ததுன்னு நீதிமன்றம் கேட்கிறோம். ஐயா சொல்லிட்டு வெளியே வாங்க. 9 கோடிக்கு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு 56 கோடிக்கு சொல்லிடுங்க. 27 லட்சம் ரூபாய் காளான் வித்ததுல வரவுன்னு கணக்கு சொல்றீங்க. சொல்லுங்க, இது மாதிரி நம்ம கூட காளான் வித்தரலாமான்னு பாக்குறேன். நல்ல 27 லட்சம் ரூபாய் வருதுன்னா காளானே வித்தரலாம் போல இருக்கு. அதுவும் 91, 96 காளானே அவ்வளவு பயன்பாட்டுக்கு வராத நேரம் போயிட்டு போகுது. அப்படியே மொத்தம் 66 கோடிக்கும் கணக்க சொல்லிட்டு வெளியே வாங்க. யார் வேண்டாம். நிச்சயமா நீங்க சொல்றது புரிந்து கொள்ளக்கூடியதான். நீங்க சொன்னதுனால என்னோட சந்தேகம் ஞாபகம் வந்துருச்சு. 2011 திமுக தலைவர் காட்டிய சொத்து கணக்கு 44 கோடி. 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது கனிமொழி அவர்கள் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் போது அவங்க காட்டின சொத்து கணக்கு 27 கோடி. திமுக தலைவர் சொத்து கணக்கு தனி, கனிமொழியோட சொத்து கணக்கு தனி. இது ரெண்டும் சேர்த்தா 70 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருது. இந்த 70 கோடி ரூபாய்க்கு இவருடைய இந்த 35 வயது வருஷ காலத்திலையும் அவருடைய 90 வயது காலத்திலையும் ஆக்டிவா செயல்பட்ட அந்த 30 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு கோடி எப்படி வந்துச்சுன்னா நீங்க ஒரு கணக்கு காட்ட போறீங்க. அந்த கணக்கை மக்கள் நம்பும் போது கணக்கு காட்டுங்க, நான் வேண்டாங்களே. கணக்கே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்களா பொறுப்புன்னு கேட்கிறேன். தலைவர் கணக்கு காட்டாம இருக்காரு. எத்தனை படத்துக்கு திரைப்படம் படங்களுக்கு வசனம் எழுதி இருக்கிறார். அதேதான் அவங்க சொல்றாங்க. நாங்க நடிச்சோம், நாங்க சூப்பர் ஸ்டார் ஹீரோயினா இருந்தோம். 91, 96 இடைப்பட்ட காலத்துல சட்டமன்றத்தில் நடிச்சாங்களோ என்னவோ தெரியாது, திரைப்படத்துல நடிக்கல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க கணக்கு 66 கோடி ரூபான்னு சொன்னது நீங்க, அதுக்கு கணக்கு நீங்க காட்டி வெளியே வாங்க. யார் வேண்டாங்க. இதை மக்கள் திமுக அம்பலப்படுத்தும்னு கருணாநிதி அறிவிச்சிட்டாரு. அதனுடைய துண்டு பிரசுரமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 40,000 கோடிக்கு எங்கள்கிட்ட துண்டு பிரசுரம் ரெடியா இருக்கு. எவ்வளவு? 40,000 கோடிக்கு. இதை இங்க படிக்கலாமா? நீங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க, வேலையே ராஜினாமா பண்ணிடுவீங்க. 40,000 கோடி அடிச்சு எங்க ஊருக்கு போறாங்க? அதான் கேக்குறேன். எதுக்கு 40,000 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக திமுக தலைவர் மீது ஏன் நீங்கள் வழக்கு தொடரவில்லை? அது இனி வரும். அதுதான் நான் கேட்கிறேன். அது இனி வரும். டைம் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிசிசியன். அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அவங்க தலைக்கு மேலே ஆபத்து தொங்கிட்டு தான் இருக்கு. ஊர்ல சொல்லுவாங்க, அந்த பில்டிங் பாத்தியா, அது சசிகலாவுடையது, அந்த பில்டிங் பாத்தியா கருணாநிதியோட, ஒவ்வொருத்தரும் ஒரு பேசுவாங்க. அப்ப சசிகலாவுடையதா, கருணாநிதியோடையதா, மோடியோடையதா, யாருடையன்னு பார்க்காம நமக்கு கணக்கு காட்டும் போது ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்ப உண்மையிலேயே உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குமானால் உங்களை தடுப்பது யார்? எதுல இந்த மாதிரி அவங்க திமுக மீது இவ்வளவு பெரிய சொத்து நீங்க வழக்கணும். நீங்க 3 முறை முதலம் சார்ந்திருக்கீங்க, 5 முறை ஆட்சி இருந்திருக்கீங்க. யார் தடுக்கிற? அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் இருக்கு. வழக்கு இப்ப நடந்துட்டு தானே சார் இருக்கு. பொன்முடிக்கு மேல இருக்கு, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்து மேல இருக்கு, ஐபெரிஜம் மேல இருக்கு, எத்தனை வழக்கு இருக்கு. மாறன் சகோதரர்கள் இருக்கு, ராஜாவுக்கு இருக்கு, கனிமொழிக்கு இருக்கு. தலைக்கு மேல வாழை தொங்க விட்டுட்டு என்ன வாய்க்க விடாது. இப்ப நான் சொல்றேன், அதாவது இதை நான் நண்பர் சம்பத்துக்காக இல்ல, மக்களுக்காக சொல்றேன். திரும்ப திரும்ப எல்லாரும் ராஜா மீது வழக்கு இருக்கு, கனிமொழி அந்த வழக்கு எதுவும் ஒண்ணா? ஒரே ஒரு அடிப்படை வேறுபாடு. இது 66 கோடி, அது 1,76,000 கோடி. நல்லது. இப்ப நான் விடை சொன்னேன், நீங்க யாராவது 2 பேர் வேணாலும் யார் வேணாலும் மறுத்துருங்க. நான் சொல்லி முடிச்சேன். நான் சொல்றேன், அதாவது தனி மனித சொத்து குவிப்பு வழக்குக்கும் ஒரு அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வருமான இழப்பு வழக்குக்கும் இடையில பாரதூரமான வேறுபாடு இல்லை இருக்கு. அம்மா உணவகம் சொல்றீங்களே, அம்மா உணவகத்தினால் அரசுக்கு வருமானமா இழப்பா? கலைஞர் கொடுத்த ஒருபடி ஒரு மக்கள் திட்டங்களில் இழப்பு வரும். நம்ம எடுத்திருக்கிற டாபிக் ரொம்ப ரெலவெண்டா 2 பேருமே இன்னைக்கு அழகான பதில சொல்லிட்டாங்க. நீங்க உங்க கணக்குக்கு சொன்னா பிரச்சனை,
அவங்க கணக்கு சொன்னா பிரச்சனை. ஆக மொத்தம் இன்று தமிழக மக்கள் காலம் செல்ல செல்ல, அதாவது இன்றே வேற வழி நீங்க தாராளமா சேர்க்கலாங்க. எந்த வழக்கையும் சந்திக்கிறதுக்கு எங்களுடைய கட்சியில எந்த தலைவர் கூட தயங்கினது இல்ல. நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், ரெண்டுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு 1,76,000க்கும் 66க்கும் நிச்சயமா மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அப்படி இல்ல. வித்தியாசம் இருக்கு. சிஏஜி அறிக்கையில இருக்குது. சிஏஜி அறிக்கை நான் கேள்வி முழுமைப்படுத்துறேன். இல்ல கிடையாது. 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். தொலைக்காட்சி முதல் நாள் சொன்னேன். இழப்புன்னு சொல்றான், அது விடுங்க. அதை தாண்டி நான் வேற ஒரு விஷயம் கேட்கிறேன். 66 கோடி ரூபாய் தமிழக முதலமைச்சர் சார்ந்த ஜெயலலிதா மீது ஒரு வழக்கு இருக்கு. 200 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்துக்கு தனியாக இதற்காகவே திருப்பி விடப்பட்டதுன்னு ஒரு வழக்கு இருக்கு. ஒரு நிமிடம். 66 கோடி ரூபாய் அங்க வழக்கு சொல்லுங்க. 1,76,000 விட்டுருவோம். 200 கோடி ரூபாய்க்கான அந்த வழக்குக்கு மிக தெளிவாக நீதிமன்றத்தில் நம்ம கணக்கு கொடுத்திருக்கிறோம். வாங்கியதை வட்டியோடு திருப்பி கொடுத்ததாக. இல்லன்னு நீதிமன்றம் சொல்லட்டும். நீங்க தீர்ப்பு வந்த ஒரு வழக்கை பற்றி பேசுகிற போதே அது இன்னும் வழக்கே நடந்துட்டு இருக்கும் போது எப்படி பேசுவது? சப்ஜெக்டிஸ் இல்லையா? அது வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்றைய முதலமைச்சர் அப்பீல் போட்டிருக்காருன்னா அதுவும் சப்ஜெக்டிஸ் தான். கிடையாது. அது எதுவும் எப்போன்னா அதாவது ஒருவேளை ராகுல் காந்தி அதை தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு முதலமைச்சரா கூட இருந்திருக்கலாம். அப்ப நீங்க என்ன எதிர்பார்ப்புல இருக்கீங்க? கூட்டணியில் இருந்தீங்களா? அப்படி இல்ல. காங்கிரஸ் கொண்டு வந்தது சட்டம் தான். நீங்க இல்ல. ஏங்க பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு முதல்ல ஆமா நான் தான் எனக்கு தெரிஞ்ச ராஜா வேற, அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லன்னு காங்கிரஸ்காரங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சண்டை அது தனியா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்ப அப்பீல் கிடையாதுங்க. இன்னைக்கு ஆட்சியில் அதாவது ஒரு செய்தி 2 செய்தி தெளிவாக்கிங்க. ஒருவர் மீது குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்காத வரைக்கும் அவர் இன்னசென்ட் தான். ஒரு நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவித்ததற்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு போய் விடுதலையாகி வருகிற வரைக்கும் அவர் குற்றவாளி தான். இப்போ இந்த அம்மா இருக்கிற இடம் எது என்பது தெளிவானது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எதை நான் சொல்ல, நான் வழக்கை சொல்லுகிறேன். நீங்க 2G வழக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு கனவுல இருக்கிறாங்க இல்லையா? 2G என்பதுல எஃப்ஐஆர்ல 176 கிடையாது, சார்ஜ் ஷீட்ல கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது. அதுவும் கூட வருமான இழப்பு என்றால் ஏற்பட்டிருக்க கூடிய வருமான இழப்பு என்பது யூகம். அது எல்லாத்தையும் உண்டு. நான் தான் கேட்கிறேன். நான் தெளிவா சொல்றேன். 200 கோடியை கடன் வாங்கி ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்கி அதை வட்டியோட கொடுத்ததே இல்லையா உங்களுக்கு? அப்படி எடியூரப்பா கடனா? நான் கேட்கிறேன். அது என்னது கரெக்டா எடியூரப்பா பத்தி பேச மாட்டேங்க. நீங்க எடியூரப்பா பத்தி தாராளமா நீங்க சொல்லுங்க சார். அதாவது நான் வட்டியோட வாங்கி கடன் வாங்குறது இல்லையா ஒரு நிறுவனம் கேட்டா, எந்த நிறுவனம் கடன் கொடுத்ததோ அவர்கள் இந்த அரசாங்கத்தில் இந்த அமைச்சகத்தின் மூலமாக பயன் பெற்றார்கள் அப்படிங்கறதா லிங்க். அதனால யாரோ கடன் கொடுக்கறாங்க, ஏன் கடன் கொடுக்கறாங்கன்னா பேங்க்ல வாங்கிருக்க வேண்டியதானே? ஏன் அவங்க கிட்ட போய் கடன் கேக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு மறந்து போய் ஒரு புது விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. நிதின் கட்கரி தன்னுடைய சொந்த நிறுவனங்கள் எங்க இருக்கு, நிறுவனங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி இந்த ஊடகங்களை தேடி போன போது நிதின் கட்கரி மாதிரி பிரம்மாண்டமான கோடீஸ்வரர், ஒரு பிறவி பணக்காரர், ஒரு தொழிலதிபர் வச்சுக்கோங்களேன், அதுவும் தாண்டி அவர் அவருடைய நிறுவனங்கள் எங்க இருக்குன்னு தேடி போகும்போது சேரியில குடிசையில இப்படி ஒரு ஏழை பங்காளனா ஒரிஜினலா நிதின் கட்கரி இருப்பாரு. அப்பதான் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு முகவரியே இல்லாத முகவரிகள். உங்களோட இன்னொரு நண்பர் சொல்றாங்க, முகவரியே இல்லாத முகவரிகள் நிதின் கட்கரிக்கு பாஜக இந்த உட்கார்ந்திருந்தது தங்கத்தால் செய்த நாற்காலி. ரெட்டி சகோதரர்கள் உட்கார்ந்து இருந்தது தங்கத்தால் செய்த நாற்காலி. நான் என்ன சொல்றேங்க, நீங்க உள்ள இருக்காங்க சார், அவங்க உள்ள இருக்காங்கல்ல. அதுதான் சொல்றேன், யாராலும் உள்ள போகணும்னு. இன்னைக்கு நம்மளோட வேலை என்ன? தமிழகத்துல இந்த உள்ள போனவங்க மேல எல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. இனிமேல் வரக்கூடிய காலம் யாருக்கு ஆதரவாக இருக்கும், யார் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க பிரச்சனை. நான் உள்ள போனா நீ உள்ள சொல்லிடுறேன். நான் களத்தில் நிற்கிறவன் கன்னியாகுமரியில், மதுரையில், திண்டுக்கல்லில், நத்தத்தில், ஜமீன் ஊத்துக்குளியில், தஞ்சாவூரில், பட்டுக்கோட்டையில், திருவொற்றியூரில், திருவல்லிக்கேணியில், சேப்பாக்கத்தில் இத்தனையிலும் நான் உண்ணாவிரதத்தில் கலந்துகிட்டேன். இது 4 ஸ்தம்பத்தில் கலந்து கொண்டு பேசுவார்னு எந்த விளம்பரமும் கிடையாது. உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு என்னுடைய இழைத்து போன பொதுவாழ்வில் இப்படி ஒரு பிரம்மாண்ட மக்கள் கூடியதை நான் பார்த்ததே கிடையாது.
அதனால இதனுடைய விளைவுகள் கேட்டிலும் உண்டு ஒரு உறுதி. இதனுடைய விளைவுகள் எங்களை இன்னும் உச்சத்தில் கொண்டு உட்கார வைக்கும் என்பதை வருகிற காலம் சொல்லும். சொன்னது போல இந்த விஷயத்துல மக்களுடைய சிம்பத்தி இன்னைக்கு இருக்கலாம், அது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். தமிழக முதலமைச்சர் சார்ந்த ஜெயலலிதா மீது ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன. அத்தனையும் அவர் விடுதலையாகி இருந்தார். இந்த வழக்கு என்ன போயிருது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்க்க, அதே போல காலம் மாற மாற அந்த வழக்கு பற்றின விவரங்கள் தாண்டி இதே கைது இதே கைது ஒருவேளை 98 நடந்திருந்தால் இதே அளவு சிம்பத்தி உருவாயிருக்குமா? இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நடக்கும்போது பழைய சம்பவங்கள் மறந்து கைது மட்டுமே நினைவில் இருக்கிறார். நான் திரு நாஞ்சில் சம்பவத்தை கேட்கிறோம். திமுக தலைவர் நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா இனிமே ஆட்சிக்கு வந்து தமிழர்களை மீண்டும் மடையர்களாக்கி விடலாம் என்று கற்பனை செய்தால் அது ஒரு நாளும் அந்த பகல் கனவு பலிக்காது அண்ணாவின் மீது ஆணைந்து சொல்றார். அவர் இவ்வளவு உறுதியா நம்புறதுக்கான காரணங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு போறதுக்கும் மற்ற சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடியதுக்கும் தேர்தலில் போட்டிட முடியாத 2001 சந்தர்ப்பங்கள் இது ஒன்றாய் நினைக்கிறீங்களா? மக்கள் மனதிலேயே இது போன்ற விஷயங்கள் ஒரு தாக்கத்தை மெதுமெதுவா ஏற்படுத்தாது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் தன்னுடைய கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் போடுகிற வேடம் இதுல ஒண்ணும் இல்ல. அதாவது நான் என்ன கேட்கிறேன், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 44.3% வாக்குகளை வாங்கி 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்றிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. ஆப்டர் எமர்ஜென்சி, நெருக்கடி நிலைக்கு பிறகு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு பழி சுமந்தது காலத்தில் கூட வடசென்னையில வாலிப பெரியார் ஆசை தம்பியை நிறுத்தி கணக்கை புதுப்பித்துக் கொண்ட திமுக இந்த தடவை கணக்க தொடங்கவே முடியல. எதை வச்சு சொல்றாரு அவரு? 2004 இதே போன்ற நிலைமை அதிமுகவுக்கு ஏற்பட்டது. 2004 இதே போன்ற நிலைமை அதிமுகவுக்கு ஏற்பட்டது. எங்க தொடங்குனீங்க? அப்ப கூட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கு. நீங்க 2006 அதிகாரத்தை இழந்த காலத்தில் கூட அதிமுக வாக்கு வங்கி சரியல. திமுக வாக்கு வங்கி 2009 1.5% குறைஞ்சிருக்கு. 1.5% அவங்க வாங்கின வாக்கு இப்ப குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு வாக்கு கூடி இருக்கு, அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, ஆளுங்கட்சி. எதை வச்சுட்டு அவர் நம்புறாரு? அது தன்னுடைய கட்சிக்காரர்களை தக்க வைத்துக் கொள்வது. ஒரு தலைவர் அப்படித்தான் பேசணும், பேசிட்டு போறாருன்னு விட்டுற வேண்டியதானே. நீங்க ஒரு பிரச்சனை பார்வையிலேயே வழக்க சந்தித்துக் கொள்வர்களுக்கும் தீர்ப்பை எதிர்கொண்டவர்களுக்குமான வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது, இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புறாங்க. இருக்காது. இல்ல சகோதரர் ஒரு விஷயத்தை இதற்கு முன்னால பேசும்போது சொன்னார். நாளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிணையிலே வெளியிலே வந்தாலும் அமைச்சரவை கூட்டத்தை அவர் ஆற்றுப்படுத்துவார், அவர் வழி நடத்துவார், நேரடியாக பங்கு கொள்ள முடியாது. சோனியா காந்தி இல்லையா? அப்படி சோனியா காந்தியினுடைய அதிகார மையம் இந்த நாட்டுக்கு எவ்வளவு ஒரு கேடுகளை விளைவிச்சது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 10 வருஷ காலம் அதிகாரம் ஒரு இடத்துல, செயல்படுத்தக்கூடிய நபர்கள் இன்னொரு இடத்துல இருந்ததன் மூலமாக நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த மாதிரி அதே மாதிரி கிடையாது. பால் தாக்கரேக்கு அதே உதாரணம் பொருந்தும். அதே மாதிரி கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன், நேரடியாக நீங்க பால் தாக்கரே அப்படிங்கறது அவர் எப்பவுமே நேரடி அரசியல்ல தேர்தல் அரசியல் ஈடுபடாம என்னைக்கு இருந்தவர் தான். ஆனா நீங்க அவங்களோட கேஸ் கொண்டு அப்படியே இன்றைய முதல்வரோட இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையோட நீங்க பொருத்தி பார்க்கவே முடியாது. கட்சியை அவர்கள் வழி நடத்துவது அவர்கள் கட்சி பிரச்சனை. நீங்க உங்க கட்சியில என்ன பண்றீங்கன்னா அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாரையும் முதியோர் இல்லத்துல சேர்த்துறீங்க. நிகழ்ச்சி நேரம் முடிக்க ரொம்ப சுருக்கமான நேரம் தான் இருக்கு. நான் திரு மணிவண்ணன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல இந்த பிரச்சனையில, கைது பிரச்சனையில திமுக விட அதிகமான வலுவான ஆழமான குரல் கொடுத்தது பாமகவும் தேமுதிகவும் தான் மறுக்க முடியுமா? அவர்கள் எதற்காக குரல் கொடுக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இது அரசியல் ஒரு பொதுவான மக்கள் பொதுவான ஒரு கைது செய்யப்பட்டது காரணம் மற்றும் விவாதங்கள் என்பது தேமுதிகவிற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் பாமகவுக்கு நிறைய தலைவர்கள் வாய்ப்பளிக்கப்பட்டது. அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் அவர்கள் இதை ஒரு தேர்தல் களத்தில் அதை ஒரு பயன்பாட்டு ரீதியாக பார்த்ததாகத்தான் மக்களும் கருதுகின்றார்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கு மற்றொரு இதையும் கடந்து ஒரு அரசியல் தளத்தில் புதிய சக்திகள் உருவாகும்
அல்லது நீங்கள் நினைக்கின்றபடி ஒரு தேசிய அளவிலான ஒரு மாற்றம் நிகழும் என்பதற்கான விவாதங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் சொல்லுகின்ற இந்த கணக்கு, இந்த கட்சி இந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கின்றது, மற்றொரு கட்சியில் 100 கோடி 200 கோடி எடியூரப்பா என்று சொல்லும் பொழுது இதை கட்சிகளுக்குள்ளார நாம் இந்த கணக்கு விவாதங்கள் செய்யலாம். மக்களும் கணக்கு பார்ப்பார்கள் அல்லவா மாற்றத்திற்கு? அனைவருக்குமே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் சொல்லும்போது எல்லா கட்சிகளும் கரைபடந்த கட்சிகளாகத்தான் இருக்கின்றன. நீங்க இது இந்த கட்சியில் ஊழல் இல்லை என்று சொல்லுங்கள், இந்த கட்சியில் ஊழல் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல் இல்லை என்று சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சியில் ஊழல் இல்லை என்று சொல்லுங்கள், அல்லது திராவிட கட்சியில் ஊழல் இல்லை என்று சொல்லுங்கள். பிறகு இதை மக்களும் இந்த கணக்கையும் பார்க்கின்றார்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். எல்லா கட்சியிலுமே ஊழல் இருக்கு, ஓகே, எல்லா கட்சியும் ஊழல் புகார் இருக்கு. இப்ப என்ன முடிவு எடுக்கிறது? என்ன முடிவு எடுப்பாங்க? இந்த புகார்கள் எதுவுமே புதிதல்ல. இந்த வழக்கே 18 ஆண்டு வழக்கு 91-96 பிறகு தொடரப்பட்ட வழக்கு. திமுக மீது சர்க்காரி ஊழல் எல்லா வழக்கும் தொடரப்பட்டது, காங்கிரஸ் மீது எல்லா வழக்கும் தொடரப்பட்டது, பாஜக மீது நிதின் கட்கரியிலிருந்து எடியூரப்பா எல்லாருமே புகார் இருக்கு. எல்லா கட்சியிலும் புகார் இருக்குன்னா யார் புகாருக்கு ஆளாத கட்சி எங்க போய் தேடுவது? புகார் இதுக்கு எந்த இடத்தில் தேடுவது என்றால் நிச்சயமாக ஒரு மாற்று சக்திகள் உருவாகும். மாற்று சக்தி மக்களிடையே ஒரு அதிருப்தி. கெஜ்ரிவால் டெல்லியில வந்தார், அந்த இடத்தை மதிமுகவோ தேமுதிகவோ பாமக நிரப்ப முடியும் நினைக்கிறீங்களா? அதை நிரப்புவதற்கான அவர்களுக்கான சாட்சியங்கள் கிடையாது. கட்டமைப்பு கிடையாது. விழுப்புரத்தில் இருந்து களியக்காவல வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர்ல பாமக கிளையே கிடையாது. அதாவது அரசியல் விமர்சகராக எல்லாம் பாமக வலிமை தாங்க இருக்கு. இல்ல அவ்வளவு தூரம் கிளையே கிடையாது அப்படிங்கிற அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி எல்லாம் வச்சிருந்தோம். நான் சொல்றது கிளை இல்லை, இந்த வட மாவட்டத்தில் மட்டும் இருக்கு. விழுப்புரத்தில் இருந்து களியக்காவல வரைக்கும் நீங்கள் 2.5 ஆண்டு காலம் ஆட்சி, நாங்கள் 2.5 ஆண்டு காலம் ஆட்சின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டணி வச்சது அதிமுக பாமகவும். நான் என்ன சொல்றேன், 500 கிலோமீட்டருக்கு கிளையே இல்லாத 500 கிலோமீட்டர் கிளை கிடையாது. அது அன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல். இந்த பக்கம் இந்த கிலோமீட்டர் கிளை இருக்கு, அதனால வச்சோம். இந்த வாதத்துல திமுக பின்னடைஞ்சா நீங்க நினைக்கிறீங்களா? ராமதாஸ் இந்த கேஸ ஒரு நாளைக்கு 2 அறிக்கை மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்து, திரு விஜயகாந்த் இந்த கேஸ தொடர்ந்து ஃபாலோ பண்ண அளவுக்கு, வைகோ வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்துற அளவுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு வைகோ கொதிப்படை வச்ச அளவுக்கு திமுக மிகப்பெரிய அளவில் அடக்கியே வாசிச்சு நீங்க மறுப்பீங்களா? அடக்கி வாசிச்சது இல்லைங்க. அதாவது நம்ம நண்பர் சம்பத் மொழியில சொல்லணும்னா, அடுத்தவர் கண்ணீர்ல ஒரு 5 நாளைக்காவது உப்பெல்லாம் சேகரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைத்த ஒரு நாகரிகம், ஒரு பெருந்தன்மை. ஒரு சின்ன செய்தியை நீங்க கேட்கணும். 27ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. கோபாலபுரத்துல நானும் இருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் கலைஞர் பேசல, 28ஆம் தேதி பேசல, 5 நாள் பேசல. அவர் ஏன் பேசலன்னு நாடே பேசிச்சு. மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசினால் செய்தி, தலைவர் கலைஞர் பேசவில்லை என்றாலும் செய்தி. இல்ல உங்களுடைய தகவல் நல்லா இருக்குது, நீங்க சொல்ற வாசம் நல்லா இருக்கு. ஒரு மௌனம் ஒரு அழுத்தமானது, கனமானது. மௌனம் பல செய்திகளை பேசிட்டு 5 நாட்களுக்கு பிறகு இருந்துட்டு இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சி அடைவன் என்று கூட சொல்லலாம். ஆனால் முடியாத ஒன்றை பிடாரியை போல, மாகாளி அம்மனை போல தன்னை எதிர்த்து பேச, தன்னை தட்டி கேட்க யாருமே இல்லை என்ற சூழ்நிலை உருவாக்கி கொண்டு திமுகவை அதை தட்டி காக்கிற நம்ம எல்லாம் பார்த்து தீய சக்தி என்று சொல்ல அளவுக்கு அந்த அம்மையார் தன்னை உருவாக்கி கொண்ட காலகட்டத்தில் அவருடைய வீழ்ச்சியை அவரே இன்று பாடமாக படிக்கிற நிலைமை ஏற்பட்டு சொல்லிட்டு, பிடாரி மாகாளி அம்மன் நாட்டுப்புற தெய்வங்கள், பகுத்தறிவாதி கூட தெய்வங்கள், பகுத்தறிவாதி தெய்வங்கள், மக்கள் நாட்டுப்புற கிராமத்து தேவதைகள். ஒரு விஷயம் சந்தோஷப்படலாம். குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி தலைவரை வேற விதமா விமர்சிக்காம அவர் பிடாரி அம்மன் மாகாளி அம்மனாவது கொஞ்சம் அதுல ஒரு மக்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குது? இங்க இவருடைய விவாதம் இந்த மாதிரி ஒரு வெற்றிடம் ஏற்படவில்லை. வெற்றிடம் ஏற்பட்டதாலும் அதிமுக மட்டுமே ஒரு சரிவா இருக்கும். அதை கூட அதிமுக நிரப்புமா இல்லையாங்கிறது தெரிய வரும். இவருடைய பார்வை இவ்வாறு இருக்க, மக்களுடைய பார்வை தமிழக அரசியலில் அதிமுக பொதுச்செயலாளருடைய கைது வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கிறதா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். தமிழக அரசியலில் வெற்றிடம் உருவாகியுள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் வெற்றிடம் உருவாகியுள்ளது என்று 29% மக்களும், இல்லை வெற்றிடம் உருவாகவில்லை என்று 63% மக்களும், எதிர்காலத்தில் உருவாகலாம் என்று 8% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிலை உருவாகலாம் என்று 8% மக்களும், இப்போதைக்கு வெற்றிடம் இல்லை என்று 63% மக்களும், வெற்றிடம் உருவாகி உள்ளது என்று 29% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். வெற்றிடம் உருவாகி உள்ளதா இல்லையா என்பது மக்களுடைய பார்வை இவ்வாறு இருக்க, நிச்சயமாக உறுதியாக தெரியக்கூடிய விஷயம் தேர்தல் தான். என்னதான் எங்களுக்கு தேர்தல் ஆதாயம் எங்களுடைய முக்கியமான நோக்கம் அல்ல என்று எல்லா கட்சியும் சொன்னாலும் கூட, ஆட்சியில் அமரப்போது எந்த கட்சி, ஆட்சியில் அமரக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்பு எந்த கட்சி இருக்கிறது என்பதுதான் அனைத்து அரசியல் கட்சியுடைய அரிச்சுவடியாக அடிப்படையாக இருக்கிறது. கூட்டணி எந்த பக்கம் பொசாகிறது. ஏற்கனவே சொன்னது போல பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு புதிய கூட்டணி அமைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட எது செல்லுபடியாகும் 2016 சட்டமன்ற தேர்தலில் எது எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அந்த கட்சி தான் வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.